السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي بنعمته تتم الصالحات وبفضله تتنزل الخيرات والبركات وبتوفيقه تتحقق المقاصد والغايات وأزكى صلوات الله وتسليماته على المبعوث رحمة للعالمين نبي الرحمة وإمام الهدى سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நான் எஸ்எல்டிஜேயிலிருந்து வெளியேறியதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விளக்க வீடியோ ஒன்றை நாம் பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களுக்கு எஸ்எல்டிஜேயினுடைய தலைமை சார்பாக தற்பொழுது பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் சரிதானா, உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்துதான் பேசியிருக்கிறார்களா என்கிற விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு பதிவை நாம் மேற்கொள்கிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் பல சகோதரர்களினுடைய வேண்டுகோள் என்னென்னு கேட்டால், எஸ்எல்டிஜேயினுடைய தலைமை சார்பாக மௌலவி மிசால் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர் என்ன ஸ்டைலில் பேசினாரோ அதே ஸ்டைலே நீங்கள் பதில் கொடுங்க என்கிற மாதிரியான பல கோரிக்கைகள் நம்மள்கிட்ட முன்வைக்கப்படுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நாம் பொது தளத்தில் பேசுகிற நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. அப்போ பார்க்குற இந்த தளத்தில் நாம் நாகரிகமாக ஒழுக்கமாக பேச வேண்டும். ஆனால் இவருடைய பேச்சுக்களை அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஒழுக்கமற்றவராக நாகரிகம் பற்றாக்குறையில் இருப்பவரை போன்று சர்வசாதாரணமாக பேசுகிறாரு. அப்போ பொது தளத்தில் ஒருத்தருக்கு நாம் மறுப்பு சொல்கிறதா இருந்தால் அவரை குறித்து அவரை விழித்து பேசுகிற நேரத்தில் நாகரிகமான வார்த்தைகள் இன்றைக்கி இருக்குது. அந்த வார்த்தைகளை போட்டு அழகாக பேசலாம். ஆனால் அந்த ஒழுக்க நெறிமுறைகளை எல்லாம் தாண்டி சர்வசாதாரணமாக ஒழுக்கமற்று பேசக்கூடிய நிலை நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, அவருடைய ஸ்டைலே நீங்கள் பதில் கொடுக்கலாமே என்கிற மாதிரியான கோரிக்கை முன்வைக்கப்படுது. நம்ம சகோதரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னு கேட்டால், இந்த வீடியோவில் பேசுகிறார் இல்லையா மௌலவி மிசால், இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய இயல்பே என்னென்னு கேட்டால் நாகரிகம் இல்லாதான் பேசுவார். ஒழுக்கம் இல்லாமல் பேசுகிறே தான் அவருடைய இயல்பே. நாம் இதை சும்மா சொல்லலை. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் சிடிஜே அமைப்பை சார்ந்த சகோதரர் அப்துராசிக் அவங்க படையல் செய்யப்பட்ட உணவெல்லாம் ஹராமா ஹலாலா என்பது தொடர்பான விவாத அழைப்பை முன்னெடுக்கிறாங்க. அப்போ இந்த விவாத அழைப்பை கண்டு எஸ்எல்டிஜே என்பது மரண மௌனத்தில் இருக்கிறாங்க. அப்போ அக்குருணையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன சொன்னார் தெரியுமா, எஸ்எல்டிஜேயினுடைய தாய்மார்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாரு, நீங்கள் எப்படியாக இருந்த ஜமாத் தெரியுமா, அடுத்தாக்களை விவாதத்துக்கு அழைச்சி கொண்டிருந்தீங்களே, அப்படியாப்பட்ட நீங்கள் சகோதரர் அப்துராசிக்கினுடைய விவாத அழைப்பை கண்டு பின்னங்கால் பிரடியில் அடிக்க ஓடுவது ஏன் என்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு இந்த மௌலவி மிசால் இவர் ஒரு ஆலிம், இவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா தோழர்களே, பாருங்கள், ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கள். நீங்கள் உங்கள் வாப்பாவோட எவளையாவது கூட்டிட்டு ஓடிருப்பீர்கள் போல. பாருங்கள் எப்படியாப்பட்ட பதில். இவருக்கு உண்மையிலே ஏசு இருந்தால் ஏசுவது நியாயம், இவருக்கு திட்டிருந்தால் திட்டுவது நியாயம். ஆனால் அவர் அது சம்பந்தமான பேச்சே பேசலை. அவர் என்ன கேட்குறாருண்டா, விவாத அழைப்பு தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் பின்னங்கால் பிரடியில் அடிக்க ஓடுறீங்க என்கிற கேள்வியை தான் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு இவர் கொடுத்த பதில் என்னண்டா, நீங்கள் உங்கள் வாப்பாவோட எவளையாவது கூட்டிட்டு ஓடிருப்பீங்க போல, அதனால தான் அந்த தோஷத்தில் தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க போல என்கிற மாதிரியான வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறதா இருந்தால், அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவர் இன்னொரு தோழருக்கு ஏசுகிற நேரத்தில் தன்னுடைய பெற்றோர்களை இழுத்து ஏசினாரே, அந்த டைமில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக்க ம்ருஉன் ஃபீக ஜாஹிலியா, நீங்கள் அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் நிறைந்த மனிதராகவே இருக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த வார்த்தைக்கு 100% பொருந்தக்கூடியவராக இந்த மௌலவி மிசால் இருக்கிறாரு. அப்போ என்னண்டா, இவருடைய இயல்பே அப்படித்தான், அவர் அப்படித்தான் நாகரிகம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் பேசுகிறதே தான் அவருடைய இயல்பு என்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், நாம் அவருடைய தரத்துக்கு இறங்கி அவருடைய ஸ்டைலே நாம் பேசினோம் மட்டுமேங்களே, அது எஸ்எல்டிஜியினுடைய தலைமைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் போயிடும். அதனால் நாம் இன்ஷா அல்லாஹ் அவரை பேசுகிற நேரத்தில் கண்ணியம் கருதி ஒழுக்கமாகத்தான் அவரை விழித்து நாம் பேசுவோம். அதில் எந்த விதமான குறைகளும் வைக்கப்படாது. இது ஒன்று. அடுத்தது இப்போ நம்ம மறுப்புக்கு வரலாம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், எங்களினுடைய நிலைப்பாடுகளை நாம் தெளிவுபடுத்துகிற நேரத்தில்
எது உண்மையோ எது சத்தியமோ அதை சொல்லி மட்டும்தான் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்தணும். பொய்யை சொல்லி அசத்தியத்தை சொல்லி நாம் தெளிவுபடுத்தணும் வைங்க, அது ஒரு நாளும் நிலைக்காது என்பதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். பாருங்க, முதலாவது அவருடைய மறுப்புரையில் தெரிவிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம மீது பொய்யை சொல்லி அவதூறை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாரு. என்ன அவதூறு அப்படின்னு கேட்டால், நாம் சொல்லியிருந்தோம், எஸ்எல்டிஜே ரசூலுல்லா மீது ஸலவாத்து சொல்வதை தடுக்கிறது என்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருந்தான். அப்போ இதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்எல்டிஜே அப்படி சொல்லலை, எஸ்எல்டிஜே மீது இவர் பொய் சொல்லிட்டாரு என்கிற மாதிரியான முதலாவது விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அப்போ நாம் கேட்குறோம், நீங்கள் ரசூலுல்லா மீது ஸலவாத்து சொல்றதை நீங்கள் தடுக்கலையா? மக்களுக்கு நீங்கள் தவறான பாதையை காட்டலையா? வழிகெடுக்கலையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயரை ஒருவர் கேட்கும் பொழுதெல்லாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவங்க மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது, நீ எல்லா இடத்துலையும் சொல்ல தேவையில்ல, நீ பாங்கு துவாக்கு முன்னால் சொன்னா சரி, அத்தஹியாத்துக்கு புறவு சொன்னா சரி என்று ஸலவாத்து சொல்லக்கூடிய இடங்களை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம் சொன்னா சரி என்று நீங்கள் வழிகட்ட ஃபத்வாவை கொடுத்தீங்களே, இது தடுக்கிறதா இல்லையா? இது மக்களை வழிகெடுக்கிறதா இல்லையா? மக்களை மடைமாற்றம் செய்கிறதா இல்லையா? அப்போ என்னண்டா, மக்கள் தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதைத்தான் அந்த ஹதீஸ் குறிக்குது என்கிற விஷயம் எல்லாருக்குமே விளப்பம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நீங்களா உள்ள நுழைஞ்சி சரியா ஆய்வு பண்ணா கூட பரவாயில்லை, அதை பச்சை பிள்ளையா விளக்கி மக்களுக்கு நீ குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சொல்லு, எல்லா இடத்துலையும் சொல்ல தேவையில்ல என்று சொன்னால், இதுதானே மக்களை மடைமாற்றம் செய்வது, இதுதானே வழிகெடுப்பது. இதைத்தான் நாம் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை கூட அவர் புரியாமல் என்ன சொல்கிறாருண்டா, அவதூறு சொல்லிட்டாரு, பொய் சொல்லிட்டாரு, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. அப்போ பதில் சொல்கிற நீங்கள் நாம் என்ன ஏங்கிளில் பேசியிருக்கிறோம் என்கிறத நீங்கள் சரியாக விளங்க மாட்டீங்களா? இப்படித்தானா ஒருத்தர் மீது அவதூறு சொல்லுவீங்க? ஒருத்தர் மீது எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியாவது இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வாதங்களை நிலைநாட்டலாமா? நீங்கள் நிஜத்தை சொல்லுங்கள், எது ரியலோ அதை பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பொய்யை சொல்லித்தான் ஜமாத்தை பாதுகாக்கணுங்கிற தேவையில்லையே. அப்போ இன்றைக்குமே சகோதரர்களே, நாம் உண்மையைத்தான் பேசணும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த மூளை மிசால் கேட்குறாரு பாருங்க, ரசூலுல்லாவுடைய பெயர் கூறப்பட்டா ஸலவாத்து நீங்கள் சொல்லாதீங்க, நம்ம எங்கேயாவது போயிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோமா? இவ்வளவு காலம், இத்தனை வர்ற காலம் நம் ஜமாத்துடைய தவா பணிகளை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு தாயாவது ரசூலுல்லாவுடைய பேர் கேள்விப்பட்டா நீ ஸலவாத்து சொல்லாத இப்படின்னு சொன்னதா ஒரு வீடியோவை, ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? என்ன கேட்கிறாரு தெரியுமா? எந்த ஒரு தாயாவது இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்களா, இது சம்பந்தமாக கருத்து சொல்லி இருக்கிறாங்களா, ஒரு வீடியோவை சரி ஆதாரமா தர முடியுமா என்று கேட்கிறாரு. இந்த வீடியோவை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்ட மாத்திரத்தில் கண்டிப்பாக ஸலவாத்து சொல்லணுமா? ஏன்னா முஸ்லீம்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, ரசூலுல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டா, நமக்கு நினைவூட்டப்பட்டா கண்டிப்பாக நம்ம ஸலவாத்து சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லணும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக 2 ஹதீஸுகளை அவங்க சொல்கிறாங்க. முதலாவது ஹதீஸ் என்னவென்றால், திருமிதியில் 3468வது இலக்கத்தில் பதிவான ஒரு நபிமொழி. இன்னும் ஒரு நபிமொழி என்ன சொல்கிறாங்க, கஞ்சன் யார் என்பதை நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள். அப்போ இந்த 2 ஹதீஸுகளையும் வைத்துக்கொண்டு ரசூலுல்லாவுடைய பேரை கேட்டால் கண்டிப்பாக ஸலவாத்து ஓதணும் என்று சொல்கிறார்கள். இந்த 2 ஹதீஸில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆனால் இந்த 2 ஹதீஸுகளை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன பொருளை சொல்கிறார்களோ அந்த பொருளைத்தான் இந்த 2 ஹதீஸுகளும் சொல்லுதான். ரசூலுல்லாவுடைய பேரை கேட்டாலே ஸலவாத்து ஓதணும், அது கட்டாயம், அது கண்டிப்பு என்று சொல்கிறார்கள் அல்லவா? இந்த பொருளைத்தான் இவ்விரு நபிமொழிகளும் சொல்லுதா என்று பார்த்தால் இந்த 2 ஹதீஸுகளும் அந்த கருத்தை தரல. இந்த 2 ஹதீஸுகளும் அந்த கருத்தை தரல. இந்த 2 ஹதீஸுகளும் அந்த கருத்தை தரல அப்படிங்கிறத நாம விளங்கி கொள்ள முடியும். நபிகள் நாயகத்தின் பேரை கேட்டாலே கண்டிப்பாக கட்டாயமாக ஸலவாத்து ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது, அப்படிங்கிறது கிடையாது, அப்படிங்கிறது கிடையாது. அப்படி மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படலை என்பதைத்தான் நபிகள் நாயகம் தொடர்பான இத்தனை நிகழ்வுகளும் நமக்கு சொல்லுது. அப்படி என்றால் அந்த 2 ஹதீஸுகளினுடைய விளக்கம் என்ன? மார்க்கம் நபிகள் நாயகத்தை பற்றி எங்கே நினைவூட்டுகிறதோ அந்த இடத்துல ஒருவர் ரசூலுல்லாவுக்காக ஸலவாத்து ஓதவில்லை என்றால் அவரை பற்றி தான் பேசுகிறது என்று புரிந்து கொள்ளணும்.
எல்லா இடங்கள்லையும் ரசூல்லா பேர்ல ஸலவாத்து கண்டிப்பா ஓதணுங்கிறது இல்ல. அதை பற்றி அந்த 2 ஹதீஸ்கள் சொல்ல. எல்லா இடங்கள்லையும் ரசூல்லா பேர்ல ஸலவாத்து கண்டிப்பா ஓதணுங்கிறது இல்ல. அதை பற்றி அந்த 2 ஹதீஸ்கள் சொல்லல. மார்க்கமே நபிகள் நாயகத்தை பற்றி நமக்கு நினைவூட்டும். ரசூலுல்லாஹ்வுக்காண்டி ஸலவாத்து ஓத வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு எங்க சொல்லுதோ அங்கே நபிகள் நாயகத்துக்காக ஒருவர் ஸலவாத்து ஓதவில்லை என்றால் அவர் கஞ்சர், அவர் மூக்கு மண்ணை கவட்டும் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு விளங்கிக்கணும். நீ அடுத்தவர்களை நோக்கி சவால் விட முன் ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு தெளிவாக கூர்ந்து ஆய்வு செய்ததன் பிற்பாடு நீங்கள் பேச இருக்க வேண்டும். அப்ப இதுல தெளிவா சொல்றாரா இல்லையா? நாம இவங்க ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்வதை தடுக்கத்தான் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீது எல்லா இடத்துலையும் நீங்க ஸலவாத்து சொல்ல தேவையில்ல, ஒரு சில இடத்துல மாத்திரம் சொன்னா சரி என்று தெளிவா பேசியிருக்கிறாரு. அப்ப மறுப்பு சொல்ல வாரீங்க, பதில் சொல்ல வாரீங்க. நீங்க எவ்வளவு தேடி இருக்கணும்? ஜமாத்தினுடைய ஆய்வுகளை படிக்கலையா, மறுப்பு கட்டுரைகளை படிக்கலையா என்று நீங்க கேட்குறீங்களே, அது எல்லாமே உங்களுக்கு பொருந்துதா இல்லையா? அப்ப தலைவர் தெல்ல தெளிவாக மக்களுக்கு தவறான ஃபத்வாவை, வழிகட்ட ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார். எல்லா டைம்லையும் நீ சொல்லாத, குறுகிய நேரத்தில் மட்டும்தான் சொல்லணும், அதுதான் விளக்கம் என்று தெளிவா பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோவை பார்க்காம தான் இவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்கள் ஜமாத்தினுடைய ஆய்வு கட்டுரைகளை படிக்கலையா, மறுப்புரைகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, வெப்சைட்டை பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. இது எல்லாம் யாருக்கு பொருந்தி போற இப்ப விலகுதா உங்களுக்கு? யாரு படிக்கல, யாரு தேடல, யாரு கண்மூடித்தனமாக பின்பற்றா என்கிற விஷயமெல்லாம் இப்ப இவரை பற்றிய நிலைப்பாடுகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்திருக்கும். 3வது விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க ஸலவாத்து தொடர்பான நிலைப்பாட்டை நாங்க மாத்திட்டோம். நாங்க இவங்க சொல்ற மாதிரி பழைய நிலைப்பாட்டில் நாங்க இல்ல, புதிய நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். இவர் எதையுமே பார்க்காம தேடாம ஆய்வு பண்ணாம இவர் SLTJ மீது அவதூறு சொல்லிவிட்டார் என்று அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. மாற்றுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, அந்த வழிமுறையின் பிரகாரம் தான் நாங்கள் மாற்ற வேண்டும். முதல் விஷயம் என்னண்டா, அனைத்து நேரங்களிலும் நபிகள் நாயகத்தினுடைய பேரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது இல்ல பாங்க துவாக்கு முன்னால சொன்னா சரி, அத்தஹியாத்துக்கு பின்னால சொன்னா சரி என்று குறிப்பிட்ட இடங்கள்ல மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்கிற தவறான ஒரு ஃபத்வாவை நீங்க கொடுத்திருக்கிறீங்களா இல்லையா? முதல் கடமை என்ன தெரியுமா தோழர்களே, உங்களோட நீங்க பழைய வீடியோக்களை அழிச்சிருக்க வேண்டும். நீங்க பழைய வீடியோக்களை அழிச்சிருக்க வேண்டும். இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த டைம் வரைக்கும் உங்களுடைய ஒஃபீஷியல் யூடியூப் சேனல்ல அப்துல் கரீம் அவர் பேசிய அந்த வீடியோ இருக்கிறது. அதே போல உங்களுடைய வெப்சைட்ல அது சம்பந்தமான ஆர்டிக்கல் இருக்கிறது. அப்ப என்னென்றால் நீங்க உண்மையிலேயே உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றியவர்களாக இருந்தால், மக்களுக்கு சொல்றதெல்லாம் உண்மைதான் என்று இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? முதல் விஷயம், நீங்கள் பேசிய அந்த வீடியோவை களத்திலிருந்து தூக்கி இருக்க வேண்டும். உங்களுடைய வெப்சைட்ல இருந்து அந்த பழைய ஆர்டிக்கலை நீங்கள் நீக்கியிருக்க வேண்டும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அதை செய்யல. அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? மக்களை மடைமாற்றம் செய்து, மக்களை வழிகெடுத்து, மக்களுக்கு தவறான பாதையை காட்டக்கூடியவர்கள் உங்களை விட வேறு யாரும் இருக்கிறார்களா என்கிற அளவுக்கு உங்களோட நிலைமை இருக்குது. அப்ப இதை வச்சு தான் நாம இதை பேசக்குள்ள சும்மா பேசல, ஏதோ பல வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஞாபகத்தின் அடிப்படையில் அந்த கெஸிங்ல நாம பேசல. இன்றைக்கு இந்த மெட்டரை நாங்க பேசுறோமோ, நேரடி கனெக்ஷன் உங்களோட வெப்சைட்டோட எங்களுக்கு இருக்குது. உங்களோட தளத்தை வச்சு தான் நாங்க பேசுறோம். உங்களோட யூடியூப்ல உள்ள இந்த வீடியோவை பார்த்து தான் நாங்க முடிவெடுக்கிறோம். இது இவங்க இன்னும் இந்த மாதிரி மாத்தல்ல என்றால் இதான் நிலைப்பாடு என்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த தகவலை மக்கள் மன்றத்தில் கொஞ்சம் சேர்க்கிறோம். அப்ப நீங்க உண்மையிலேயே சத்தியவான்களாக இருந்திருந்தால், உண்மையிலேயே நேர்மையான ஆட்களாக இருந்திருந்தா, பழைய விஷயங்கள் எது வழிகட்ட ஃபத்வாவோ, எது தவறான ஃபத்வாவோ அதை நீக்கி இல்லையா இருக்க வேண்டும். நீங்க அதை செய்யல. அப்ப இது ஒன்று. இவங்க இவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றியதாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆனா நிலைப்பாடு மாத்திரேன்னா எப்படி மாத்தணும் தெரியுமா? நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது தவறு, இப்ப பேசுறதுதான் சரி, ஆரம்பத்தில் என்னென்ன அடிப்படையில் நாங்கள் தவறு விட்டு இருக்கிறோம், அது என்னென்ன அடிப்படையில் நாங்கள் இப்ப திருத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம தெளிவுபடுத்த வேண்டும். அப்ப இதை அவரே சொல்றாரு பாருங்களே. மறு ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய பழைய நிலைப்பாடு தவறாக இருந்தா நாம ரகசியமா ஒத்துக்கொண்டு போகக்கூடிய ஜமாத்தும் கிடையாது. பப்ளிக்காகவே நாம் என்ன செய்வோம்? பகிரங்கமா அறிவிப்போம். நாம ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தவறு. யாரு என்ன நினைத்தாலும், யாரு விமர்சனம் செய்தாலும் நாம அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள். அப்ப நாம் என்ன செய்வோம்? மக்களுக்கு பகிரங்கமா அறிவிச்சிருவோம், அந்த நிலைப்பாடு பிளப்பா, நம்ம தவறுதலா சொல்லிட்டோம், இதுதான் சரியான நிலைப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தாகத்தான் இந்த ஜமாத் இவ்வளவு காலம் செயல்பட்டு வருது. அப்ப தெளிவா தான் சொல்றாரு. ஆனா நீங்க CV இம்ரான் அவர் பேசிய வீடியோவில் எங்கேயாவது நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்த நிலைப்பாடு பிழை,
நாங்கள் அப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்போ உள்ள நிலைப்பாடு தான் சரி என்று எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரா? இடத்துல சொல்றது கட்டாயம்தான் என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. அதனால சிறப்பான கருத்தாக நம்ம பாங்குக்கு பிறகு முழுமையான ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மற்ற நேரத்தில் முகமது என்ற வார்த்தை நாம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்வது மிகச் சிறப்பான ஒரு அம்சம்தான். அதை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு அம்சமாக. இடத்துல சொல்றது கட்டாயம்தான் என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. அதனால சிறப்பான கருத்தாக நம்ம பாங்குக்கு பிறகு முழுமையான ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மற்ற நேரத்தில் முகமது என்ற வார்த்தை நாம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்வது மிகச் சிறப்பான ஒரு அம்சம்தான். அதை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு அம்சமாக. இடத்துல சொல்றது கட்டாயம்தான் என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. அதனால சிறப்பான கருத்தாக நம்ம பாங்குக்கு பிறகு முழுமையான ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மற்ற நேரத்தில் முகமது என்ற வார்த்தை நாம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்வது மிகச் சிறப்பான ஒரு அம்சம்தான். அதை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு அம்சமாக. இதுவல்ல, நீங்க என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? நீங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தர்பியாக்கள், தாய்க்கள் தர்பியாக்கள் இருந்தது. அதே போல மக்களுக்கு நடத்தக்கூடிய பொதுவான தர்பியாக்கள் இருந்தது, பொதுக்கூட்டங்கள் இருந்தது. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள்ல என்றைக்காவது ஒரு இடத்துல பொதுமக்களுக்கு நாங்கள் இன்னென்ன நிலைப்பாடுகள் ஆரம்பத்தில் இருந்தோம், அது பிழை, நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்று என்றைக்காவது மக்களுக்கு நீங்க அறிவிச்சிருக்கிறீங்களா? அப்ப என்னடா ஒன்றுமே அறிவிச்சில்ல, மக்களுக்கு தெளிவுபடுத்தல, மக்களுக்கு சொல்லல. அப்ப என்னென்றால் முழுக்க மக்களை மடைமாற்றம் செய்து ஏமாற்றக்கூடிய வேலையைத்தான் இந்த SLTJ TATJ பார்த்திருக்கிறாங்க என்கிறது வெள்ளிடை மலை. அடுத்த விஷயம் என்னென்றால் தோழர்களே, இவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தில்லுமுள்ளு என்று கேட்டால், அதாவது இவங்களினுடைய நிலைப்பாட்டை இவங்க மாத்திட்டாங்களா? மாத்தியதற்கு ஆதாரமாக மௌலவி இம்ரான் அவர்கள் பேசிய அந்த வீடியோ ப்ளே பண்றாரு. ப்ளே பண்ணி முடிச்சதோடையே இப்ப பார்க்குற இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. ஸலவாத்து குறித்த சரியான மற்றும் தவறான ஹதீஸ்கள் இந்த தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டிக்கலை ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? நாங்கள் நிலைப்பாட்டை மாத்திட்டோம், எங்கட வெப்சைட்ல இருக்குது, அந்த வெப்சைட்டை இவர் பார்க்கல, இவர் படிக்கல, இவர் தேடல என்கிறத காட்டுறதுக்காக வேண்டித்தான் மௌலவி இம்ரான் அவங்க பேசி முடிஞ்சதோட அடுத்த செகண்டே இந்த இமேஜ் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அதில் உள்ள வேடிக்கை என்ன தெரியுமா? அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆர்டிக்கல்ங்கிறது அவங்களோட பழைய நிலைப்பாட்டை சொல்ற ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் இவர்களுக்கு எதிரானது. நபிகள் நாயகத்தினுடைய பேரை கேட்கும் பொழுதெல்லாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற இந்த புதிய நிலைப்பாடு இருக்கு இல்லையா? இந்த புதிய நிலைப்பாட்டை சொல்ற ஆர்டிக்கல் கிடையாது, அது பழைய நிலைப்பாட்டை சொல்ற ஆர்டிக்கல். அந்த வாசகத்தை பாருங்க. என்ன வாசகம்? எம்ஏ சுலைமான் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் நம்ம சொன்ன ரெண்டு ஹதீஸ்கள் உண்டு. எவரிடத்தில் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்லலையோ அவர் கஞ்சன். அதே போல எவரிடத்துல நபிகள் நாயகத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டு அவர் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லலையோ அவர் நாசமா போகட்டும் என்கிற அந்த ரெண்டு ஹதீஸையும் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அதனுடைய விளக்கம் என்ன சொல்றாரு தெரியுமா? இவ்விரு ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் மார்க்கம் நினைவூட்டும் குறித்த இடங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவதன் அவசியத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வோட பேரை கேட்கும் பொழுதெல்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற கருத்தை அந்த ஹதீஸ் தரல. அது குறித்த இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில இடம் என்ன இவங்க சொல்ற விளக்கம் என்ன? பாங்கு துவாக்கு முன்னால அத்தஹியாத்துக்கு பிறகு இதைத்தான் சொல்றாங்க. எப்ப இந்த இடங்கள்ல நீங்க ஸலவாத்து ஓதினா சரி, அந்த கருத்தை தான் இந்த ஹதீஸ்கள் தருது என்று இவங்க எந்த நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிவிட்டோம், புதிய நிலைப்பாடுதான் என்பதற்கு ஒரு ஆர்டிக்கலை ஆதாரமாக காட்டுறாங்களே, அந்த ஆர்டிக்கல் பழைய நிலைப்பாட்டை சொல்ற ஒரு ஆர்டிக்கல். அது அந்த இமேஜை போட்டு தான் பாருங்க. இதுல ரெண்டுல ஒன்று சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது சும்மா நோமலாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மெட்டர் கிடையாது. இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ளுக்கு சொந்தக்காரர்கள் என்று கேட்டால், ஒன்று இவங்க மக்களை வேண்டுமென்று மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி, அவர்களினுடைய தெரியாமையை பயன்படுத்தி மக்கள் எங்க பார்க்க போறாங்க, நாம இமேஜில் போட்டுட்டா மக்கள் தேடி பார்ப்பாங்களா என்கிற ஒரு குருட்டு தைரியத்தின் காரணமா இதை போட்டிருக்க வேண்டும். நாங்க பாத்தீங்களா எங்களோட ஜமாத்து பெர்ஃபெக்ட், நாங்க கரெக்டா இருக்கிறோம், வெப்சைட்லயே போட்டிருக்கிறோம் என்று தவறான செய்தியை இவர்கள் பரப்பியிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவங்க எந்த அளவுக்கு தெளிவற்றவர்கள், ஆய்வற்றவர்கள், படிக்கல்ல, தேடல்ல, ஆய்வு பண்ணல, தக்லீது தான் என்று சொல்றாங்களே,
அந்த வார்த்தைகள் முழுமைக்கும் இவர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை இந்த வீடியோ வாயிலாக நாம் வந்து தெளிவாக பதிவு செய்கிறோம். பழைய நிலைப்பாட்டை மாற்றியதாக ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறாங்களே, அந்த இமேஜ்ங்கிறது, அந்த ஆர்டிக்கல்ங்கிறது அது பழைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நம்ம சும்மா சொல்லலை. நீங்கள் அந்த லிங்க்ல போய்த்து நீங்கள் பார்த்தால், இந்த தலைப்பை அடிச்சே நீங்கள் வெப்சைட்ல போய்த்து பாருங்க, நம்ம சொல்கிற செய்தி இருக்குதா இல்லையா என்கிறத வச்சு மக்களாக நீங்கள் முடிவெடுங்க. இது ஒன்று. இவர் வந்து பல இடங்களில் நம்ம மீது வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், இவர் வந்து பிஜேயை தான் தக்லீத் பண்ணுகிறார், பிஜேயை தான் கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டிருக்கிறார் என்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு. உண்மையிலே வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சு நீங்கள் பேச வேண்டும். நாம் இந்த ஜமாத்தில் பயணிக்கிற காலகட்டத்தில் எத்தனையோ விஷயங்கள் வரும். அந்தந்த விஷயங்களை நாம் உங்களுக்கு சுட்டி காட்டி, இந்தந்த விஷயங்களில் மௌலை பிஜே அவங்க இப்படி பேசியிருக்கிறாங்க, ஆனால் இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை என்று நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு தொட்டி காட்டியிருக்கிறேனா இல்லையா, சொல்லியிருக்கிறேனா இல்லையா? அப்போ உண்மையிலேயே தக்லீத்வாதியாக இருந்தால், கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவராக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? பிஜே அவங்க எதை பேசினாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் சரி காணக்கூடிய ஒரு நிலையில் நான் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருக்கிறேன் நான் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டாமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஜ்ரிமன்னக்கும் ஷரஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒருவர் மீது கொண்ட விரோதம் உங்களை நீதியை செலுத்துவதை விட்டும் தடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து பேச வேண்டும். அப்போ நாங்கள் வந்து பிஜே தக்லீத் பண்ணுறோம், அப்போ பிஜே நாங்கள்லாம் தக்லீத் பண்ணுறோம், நாங்கள் குருட்டுத்தனமான நம்பிக்கையில் இருக்கிறோம்டா என்ன சொல்ல வாரீங்க? நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆய்வாளர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள், நீங்கள் வந்து செல்ஃபாக தான் முடிவெடுக்கிறீங்க, அதைத்தான் நீங்கள் மறைமுகமாக சொல்ல வாரீங்க. ஆனால் மக்கள் நீங்கள் பாருங்கள், இவர் வந்து ஒரு மக்தப் மதரசா புள்ள, சாதாரணமாக இக்ரா குர்ஆன் பார்ட் 2 பார்ட் 3 முடித்த பிள்ளைக்கு தெளிவாக வாசிக்க முடியுமான ஒரு இபாரத்தை கூட பச்சை பிள்ளையாக வாசிக்கிறாரு. ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்கிறார். என்ன ஹதீஸ்? நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா. நஹ்னுல்லதீன, அல்லதீனு பன்மையில் வருது. இவர் எப்படி வாசிக்கிறாரு? நஹ்னுல்லதி, அல்லதி என்று ஒருமையாக வாசிக்கிறாரு. அப்போ நஹ்னுல்லதி பாயஉ, நஹ்னுல்லதி பாயஉ, நஹ்னுல்லதி பாயஉ. அப்போ ஹதீஸ்ல தெளிவா இருக்குது, அல்லதீன என்று பன்மையில் இருக்குது, அதை பிடிச்சி அல்லதி என்று வாசிக்கிறாரு. இது முதல்ல வந்து இலக்கண பிழை. நீங்க அங்கெல்லாம் பெருசா நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது இலக்கண பிழை, அந்த பிழை, இந்த அது தேவையில்லை. சாதாரணமா ஒரு கிதாபை பார்த்து கூட உங்களுக்கு வாசிக்க தெரியாத நிலையில நீங்க இருக்கிறீங்க. உங்களோட தலைவரை பாருங்க, தலைவர் எப்படி வாசிக்கிறாரு? மன் சல்லா அலைய வாஹிதத்தன் என்று ஹதீஸ்ல இருக்குது. இவர் வாசிக்கிறார் மன் சல்லா அலைய சலாசன். மன் சல்லா அலைய சலாத்தன், மன் சல்லா அலைய சலாத்தன், மன் சல்லா அலைய சலாத்தன். நீங்க தான் பெரிய ஆய்வாளர்கள். மக்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்க இவங்க வந்து பெருசா ஆய்வு பண்றாங்க, எங்களுக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க, செல்ஃபா தான் முடிவெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களே. பெருசா ஒன்றும் தேவையில்லை. இந்த வீடியோவில் எனக்கு பேசிய இந்த மறுப்பு வீடியோவில் வந்து 2 விஷயம். சாதாரணமான ஒரு இபாரத்தை கூட வாசிப்பதற்கு முடியாத நிலையில் இருக்கிற நீங்க தான் நம்ம மீது இவர் வந்து இந்த மாதிரி தக்லீத் பண்ணிட்டாரு, இவர் வந்து குருட்டுத்தனமான நம்பிக்கையில் இருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க? குறியீடுகள் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸையை வந்து இவருக்கு பார்த்து வாசிக்க முடியலைன்னு சொல்லி சொன்னா, ஹரக்கத்தே இல்லாத ஆயிரக்கணக்கான கிதாபுகள் இருக்கிறது, எத்தனையோ அறிஞர்கள் எழுதிய கிதாபுகள் இருக்கிறது. அந்த கிதாபை எல்லாம் பார்த்து இப்படி வாசிக்க போறாங்க, அதை வாய்ச்சி எப்படி மக்களுக்கு சொல்ல போறாங்க? இதை வந்து நாங்கள் விளங்க வேணாமா? அப்ப இவங்க வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு ஆயும் கிடையாது, எந்த ஒரு ரிசர்ச்சும் கிடையாது, முழுக்க முழுக்க காப்பி பேஸ்ட் தான். டிஎன்டிஜே எதை சொல்றாங்களோ அதையே வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இவங்க வந்து ஆய்வில்லை என்கிறதுக்கு வந்து என்ன ஆதாரம் தெரியுமா? டிஎன்டிஜே அண்மையில வந்து சில ஆய்வுகளை போட்டிருந்தாங்க. என்ன ஆய்வுன்னு கேட்டால், ஜும்மா நேரத்தில் வியாபாரம் கூடுமா? யாருக்கு வந்து ஜும்மா கடமையோ அவர் வந்து ஜும்மாவுக்கு வர வேண்டும், அவருடைய வியாபாரத்தை ஜும்மா கடமை அல்லாத ஒத்தரை வச்சு செய்யலாமா என்று கேட்டால் ஆரம்பத்தில் கூடாதுன்றாங்க. அப்போ எஸ்எல்டிஜியில் கருத்து என்ன தெரியுமா? ஆமா கூடாது. புறவு இப்போ அண்மையில் போட்டிருக்கிறாங்க, இல்லை அது வந்து கூடும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ எஸ்எல்டிஜியோட கருத்து ஆமா கூடும். அப்போ டிஎன்டிஜே கூடாதென்றால் கூடாது, கூடும் என்றால் கூடும். இதான் இவங்களோட ஆய்வு. அடுத்தது வந்து 120 நாட்கள் கழிந்த பிற்பாடு தான் ஒரு மனிதனுங்கிற அந்த ரூஹு ஊதப்படுகிறது என்று ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆமா டிஎன்டிஜே சொல்லிட்டாங்கல்ல, அதனால 120 நாளைக்கு பிறகுதான் அந்த உயிர் ஊதப்படுகிறது என்று இவங்க சொன்னாங்க. அவங்க நிலைப்பாட்டை மாத்திட்டாங்க. இல்லை இல்லை, நான் 120 நாளெல்லாம் இல்லை, அது வந்து 40 நாள் தான், 40 நாளைக்கு பிறவே மனுஷனுங்கிற உயிர் வந்து ஊதப்படுகிறது என்று சொன்னாங்க. கண்மூடித்தனம் அதை அப்படியோ கொப்பி பண்ணியாச்சு. இப்படி எத்தனையோ விஷயங்கள், 1 இல்லை 2 இல்லை, ஏராளமான விஷயங்கள். டிஎன்டிஜே கூடுமென்றால் கூடும், கூடாதென்றால் கூடாது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே கொப்பி பண்ணக்கூடிய நிலையில இவங்க இருந்து கொண்டு
இவங்க நம்ம மீது என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து பிஜே தக்லீத் தான் பண்றாரு, நீங்க ஒன்றை சரி, டிஎன்டிஜேக்கும் எங்களுக்கும் கருத்து முரண்பாடு, டிஎன்டிஜேனுடைய இந்த விவகாரத்திலிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம், மக்களுக்கு இதுவரைக்கும் என்றைக்காவது நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களா? இதுக்கு புறவு வேணுமெண்டா பொய்யா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா இதுவரைக்கும் நீங்க சொல்லல. அப்ப இதுதான் உங்களோட லட்சணம். உங்களுக்கு சாதாரணமா ஒரு கிதாபில் இருக்கக்கூடிய ஹரக்கத் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை கூட பார்த்து வாசிப்பதற்கு முடியாத நீங்க தான் மிகப்பெரிய ஆய்வாளர், அறிஞர். இதுதான் நமக்கு கவலையா இருக்குது. அடுத்தது, இவர் அந்த வீடியோவில் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், போற போக்க பார்த்தா பிஜே அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்தது பிழை என்று வந்து நின்றாலும் நிற்பார்கள் என்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறாரு. இப்போ நாம வந்து வச்ச குற்றச்சாட்டு வேற, நாங்க என்ன குற்றச்சாட்டு வச்சோமோ அது தொடர்பாக நீங்க பேசலாம், அதற்கு நீங்க பதில் சொல்லலாம். ஆனா மௌலை பிஜே அவங்களை இழுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லையே. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நான் அவங்கள டச் பண்ணி பேசியிருக்கிறேன் நான் அந்த வீடியோவில், ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் தவறாக மௌலை பிஜே அவங்கள வந்து நீங்கள் கொண்டு வாரீங்க. அதனால் மௌலை பிஜே அவங்கள பற்றிய ஒரு நிலைப்பாடு என்ன என்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் தெளிவுபடுத்தணும். அவங்க வந்து தவறு செஞ்சாங்களா இல்லையா எனக்கு தெரியாது என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு. அல்லாஹு அலம், அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். இன்னும் சொல்ல போனால், என்றைக்காவது இந்த ஜமாத்தில் இருக்கும் பொழுது மௌலை பிஜே அவங்க பிழை தான் செஞ்சிருக்கிறாங்க, தவறு தான் செஞ்சிருக்கிறாங்க என்று எங்கேயாவது ஒரு இடத்துல யார்கிட்டையாவது நான் பேசியிருக்கிறேனா? பேசல. ஏனென்றால் நான் அப்படி யதார்த்தத்திற்கு முரணாக நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். அப்போ மௌலை பிஜே அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி ஒரு தவறு செஞ்சாங்களா இல்லையா என்கிறது எனக்கு தெரியாது. அல்லாஹு அலம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் உண்மையிலே செஞ்சிருந்தால் அவங்க வந்து செஞ்சிருக்கக்கூடிய மிகவும் மகத்தான பணிக்காக அந்த அளவுக்கு நம்ம யாருமே இந்த அளவுக்கு தியாகம் பண்ணல. ஏகத்துவத்தை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்வதற்கு தைரியமாக சொன்னவர்கள், தெளிவாக சொன்னவர்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு பணிக்காக வேண்டிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டிருந்தால் அல்லாஹ் சுவனத்தை வழங்கலாம். பொதுமக்கள் யோசிக்கணும் என்னன்னு கேட்டால், அவங்க வந்து பிழை செஞ்சுட்டாங்களாம், அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தாச்சு, ஓகே. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் வந்து செய்யல, நீங்க என் மீது குற்றச்சாட்டு சுமத்துறதா இருந்தா என் முன்னுக்கே நீங்கள் சொல்லுங்கள், இதனை நாங்கள் பகிரங்கமாக விவாதிப்பதற்கு தயார் என்று வந்து தைரியமா சொல்றாங்களா இல்லையா? இந்த விவாத அழைப்பு விடுத்து கிட்டத்தட்ட 6 வருஷத்தை கழிச்சு இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை செய்யும் பொழுது இப்போ டிஎன்டிஜியிலேருந்து என்ன செய்கிறாங்க, பலவிதமான இடைஞ்சல் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இது போக என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய அவதூறுகளை என்ன செய்கிறான், முகநூல் வழியாக பரப்பிட்டு இருக்கான். இதற்கெல்லாம் நான் வந்து தொடர்ச்சியாக ஒரே பதில் தான். நான் சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறேன், நீ சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறாய். நான் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறேன், பல கோடி ரூபாய்களை கொள்ளையடித்து விட்டாய், நீ வாய்ச்ச கணக்கில் இருந்த, நான் கொடுத்துட்டு வந்த பணத்தில் இருந்த, நீ பல விஷயத்தை மறைத்து கொள்ளையடித்து விட்டாயின்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தி கிட்டத்தட்ட 275 வீடியோ போட்டிருக்கிறேன் அவ்வளோ ஆதாரங்களோட. நீ வந்து அது பொய்ன்னு சொன்னால் நேருக்கு நேரம் வா, நிரூபிக்க வா, நான் நிரூபிக்கிறேன் பல கோடி ரூபாய்களை. இதுதான் சவால். வேண்டி விளக்கம் சொல்லிட்டு தேவையில்லை. நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்ல, அதுக்கு எனக்கு எப்படி எதிர்கொள்ளணும், நான் சொன்னது சரியாக தவறான்னு எப்படி எதிர்கொள்ளணும், நேரம் சந்திக்கணும். இப்போ அதே மாதிரி போடுவோம், இதே கடன் வச்சுக்கிறோம், ஒரு புறம் சாட்சியாக இருங்க, நான் ஒவ்வொரு உதாரணத்தையும் களவாண்ட நிரூபிக்கிறேன், பொருளாதாரத்தை நிரூபிக்கிறேங்கிறேன். அப்போ என்ன செய்யணும், உண்மையானவர்கள் அந்த வரணும்ல. 4 வருஷமாக கூப்பிட்றேன், வராமல் என்ன செஞ்சுட்டு முகநூலில் போட்டு என்ன செய்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ குற்றச்சாட்டு இன்னும் சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டை நான் நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னால் எத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக சொல்கிறேனோ அத்தனை கோடி ரூபாய் உனக்கு நான் தந்துடுறேன். 24 கோடி ரூபா நீ கொள்ளையடிச்சிட்டு நான் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறேன், இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் 24 உனக்கு தர்றேன், 48 கோடி 2 பங்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். 24 கோடி ரூபாய் ஊழல் நிரூபிக்க முடியலைன்னு சொன்னால் உனக்கு நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு ஊழலாக சொல்லுவேன். ஒன்று நிரூபிக்க முடியலைன்னா அதுக்குரிய டபுள் மடங்கு உனக்கு நான் தந்துடுறேன், வர்றியான்னு கேட்குறேன். அப்போ இதுக்கு நீ வராமல் என்ன வெளியிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஆடியோ பேசினார் அவதூறுன்னு சொல்லி பேசுகிறீங்கள, ஏன் முன்னாடி இது பேசு, அதை விவாதிப்போம், அதுக்கு தான் நான் கூப்பிட்றேன். இன்னும் நல்லா அசிங்கப்படுத்தலாம்ல. உன்ட்டு ஆதாரம் இருக்கும் என்று சொன்னால், நிரூபிக்க இயலும் என்று சொன்னால், நீ அதில் என்னென்ன செட்டிங் பண்ண, என்னென்ன வேலை செஞ்ச, என்னென்ன கள்ள வேலை பண்ண, நான் எதுக்காக வேண்டிய அமைதியாக இருந்தேன், அந்த விஷயம் எல்லாத்தையும் பற்றி என்ன செய்வோம், அதை பற்றி பேசணும். எதுவும் விவாதத்துக்குரியதுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அப்போ என்னை பற்றி நீ என்ன சொல்கிறியோ அதை ஏன் முன்னாடி பேச வர்றியான்னு 4 வருஷமாக கேட்குறேன்ல, 4 வருஷமாக அழைக்கிறேன்ல, அதை எதிர்கொண்டு போனியானப்பா. எதுக்காக வேண்டிய முகநூலில் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளில் சாப்டர் க்ளோஸ் ஆயிருமே. உட்காந்தோம், விவாதித்தோம், அவர் பிஜே தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னா அதோட நான் கூட்டம் போட முடியாத, யாரும் வரமாட்டாங்களே, யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்களே, அது முடிஞ்சு டோட்டலாக காலி பண்ணிடலாமே. அந்த லட்டு மாதிரி வாய்ப்பை செய்யலாமான்னு கேட்டால், இல்லை விவாதம் பண்ணால் அவருக்கு சாதகமாக போயிருங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், விவாதம் பண்ண போடான்னு கேட்டால் ஒரு மாநில நிர்வாகி சொல்கிறான் அவர் சாதகமாக போயிடும், அவருக்கு சாதகமாக போயிடும். ஏன் சாதகமாக போகுது,
அப்போ நீ திட்டம் பண்ணி அதான் அர்த்தம். சாதாரண பண்ண அர்த்தம் செஞ்ச அனைத்தும் செதறி வெளியே வந்துடும்னு அர்த்தம். அதில் சில விஷயங்கள் நேருக்கு நேரம் சில விஷயங்கள் வந்து நான் சொல்லுவது சரி மாதிரி உங்களுக்கு தெரியும், சில இதில் அவங்க சொல்கிற சரி மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்படி தெரியும் போல் நம்ம என்ன முடிவு எடுத்துருக்குறோம், விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்குறோம். நம்ம கூப்பிட்றோம் மாட்டேங்கிறோம், அதுக்கு தான் இதுக்கே வந்தோம். இந்த 4 வருஷத்தில் ஏறக்குறைய 40க்கு மேற்பட்ட தப்பான ஃபத்வாக்கள், குர்ஆனுக்கு மாற்றமான ஃபத்வாக்கள் கொடுத்து மக்களை வழிகெடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கோம். இப்போ 40, அன்றைக்கி ஒரு 26 இருக்கும்போதே கடிதம் போட்டிருக்கிறோம் விவாதத்துக்கு வான்னு சொல்லி, இத்தனை விஷயங்களை தப்பாக செஞ்சுருக்கிறேன். அப்போ 3 விஷயந்தான். ஒன்று, மார்க்க விஷயத்தில் தௌஹீதை விட்டு தரம் புடந்து விட்டார்கள் நான் சொல்கிறேன். நீ என் மீது அதே மாதிரி குற்றத்தை இருந்தால் சொல்லிக்க, இதை பற்றி பேசுவோம். அதே மாதிரி நீ பல கோடி களவாண்டு விட்டான்னு நான் சொல்கிறேன். 4 வருஷமாக கூப்பிட்றேன், புதுசாக அறிவிப்பு இல்லை இது. 4 வருஷமாக கூப்பிட்றேன், ஒவ்வொரு வாரமும் லைவில் உட்காந்துட்டு கூப்பிட்றேன், பொதுக்கூட்டங்களில் கூப்பிட்றேன். நீங்கள் உங்கள்கிட்ட நேர்மை இருந்தால் என்ன செய்யணும், இதுதானே சரியான வழி. நாங்கள் முகநூலில் திட்டிகிட்டு கிடக்கிறோம், நேருக்கு நேரம் வா, எதாக இருந்தாலும் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது. அதனால் இந்த 3 விஷயந்தான். என்னது, பொருளாதார குற்றச்சாட்டை நான் சுமத்துக்கிறேன், அதுக்கு அழைக்கிறேன். நீ என்ன பாலியல் குற்றச்சாட்டு நீ சுமத்துக்கிறாய், அதை சுமத்துறேன். இன்னும் நான் சுமத்தினா அவ்வளோ சுமத்தம் இருக்குது. நான் நிரூபிக்கிற விஷயத்தோடு உங்கள் மீது சுமத்துவேன், அது விவாதத்தில் பார்த்துக்குருவோம். ஆனால் நீங்கள் நேருக்குன்னு என் மீது சுமத்துறீங்கல்ல, அது பாரதூரமான குற்றச்சாட்டு தானே, அது உண்மை தானே, உண்மை நினச்சானே செய்கிறீங்க. அது அம்பலப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிருமே. இந்த கூட்டத்தை தடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய தேவை இருக்காத, கூட்டமே நடக்காத. இவங்களே வேலை செய்ய மாட்டாங்களே நிரூபிச்சிட்டியல்னு சொன்னால் இவங்க ஏன் கூட்டத்துக்காக பாடுபட போகிறாங்க? சீனு எதிரியே இருக்க மாட்டானே, சீனில் இருக்க மாட்டான், நீ தனிக்காட்டு ராஜா தானப்பா. அழகான வாய்ப்பு இருக்கும்போது அதை சொல்லி என்னை முறியடிச்சிட வேண்டியது தானே. இதை தானே கேட்குறேன் 4 வருஷமாக. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன, இவன் சொல்கிற சரியா அவன் சொல்கிற சரியா, இதில் எதுவுமே உங்களுக்கு குழப்பம் வந்தால் எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்துங்க. அது கடைநூறாகவே இருக்கட்டும். என்ன வற்புறுத்தின 3 விஷயத்தை விவாதிக்கணும். என் மீது சொல்கிற எந்த குற்றச்சாட்டையும் பேசுவோம், விவாதிக்கிறோம். நான் சொல்கிற பொருளாதார குற்றச்சாட்டை கண்டிப்பாக நிரூபித்து காட்டுவேன். ஏன்னா நான் தான் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தவன், எனக்கு தெரியும் அதில் கணக்கு வழக்கெல்லாம். அது அவங்களுடைய வாக்குமூலத்தை வச்சு நிரூபித்து காட்டுவேன். 2 விஷயம். 3வது மார்க்க விஷயமாக இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களில் தவறு பட்டியல் போட்டு விவாதிப்போம். இந்த 3 விஷயத்திற்கு விவாதிக்க நீங்கள் வற்புறுத்த வேண்டும். இல்லைன்னா வாய் மூடி சும்மை. நாம் இவங்களை பேசுறதுலன்னு ஒதுங்கிட்டோம். அதை சொல்ல வேண்டியெல்லாம் மக்களுக்கு சொல்லியாச்சு, புரிய வேண்டிய மக்கள் புரிஞ்சுட்டாங்க என்று சென்ற பொதுக்குழுவில் சொன்னோமா. அதுக்கு பிறகு எங்களை பேசுகிறதே கிடையாது. சரி நம்ம சொல்கிறோம், நம்புகிறோம், நம்பிட்டு போகிறாங்க, நம்ம நம்புகிறாங்க, விட்டாச்சு. இப்போ என்ன செய்யறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சு கிளறாங்க. என்ன செய்கிறோம், இப்போ சொல்கிறோம் இவங்களை பேசுறது இல்லைன்னா முடிவு பண்ணிட்டோம். அது வழிகட்ட நேர்மை நினச்சி போகிறவங்க போகட்டும், உண்மையின் பக்கம் இருக்கிறவங்க வரட்டும் என்று சொல்லி ஆதி காலத்தில் இந்த மக்கள்லாம் நம்மளோட இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சொல்கிற ஒரே அறைகூல் என்னென்னு கேட்டால், பதில் என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் மேடை போட்டு பதில் சொல்கிறது கிடையாது, சொல்லியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதில் 275 பாகங்கள் போட்டிருக்கோம்ல, அது ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க என்ன செஞ்சாங்க, வீடியோ போட்டிருக்கிறோம், ஆதாரங்கள்லாம் இணைச்சி போட்டிருக்கிறோம். அவ்வளவுக்கும் நீங்கள் கேட்டால் நீங்களே வழங்கி கொள்ள முடியும். அப்படி இருந்தும் உங்களுக்கு அங்கிட்டும் குழப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் 2 பேரும் வச்சு கேட்க உண்மை தெரிஞ்சுங்கள. வெளியில் சொல்ல விஷயத்தை என் முன்னாடி சொல்ல முடியாதுல்ல, நான் வெளியில் வச்சு சொல்கிறது அவங்க முன்னாடி சொல்ல முடியாதுல்ல. நான் பொய்யா சொல்கிறது மேடையில் சொல்லிட்டு போயிடலாம். அவங்கள வச்சுக்கிட்டு களவாண்டுன்னு போய் சொல்ல முடியுமா? அதுக்கு ஆதாரம் போடணுமா இல்லையா? அப்போ நேருக்கு நேர 2 பேரையும் சந்திக்க வைத்து உட்கார வைத்து அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு பொதுமக்கள் பார்வையில் எந்த ஊர் நடந்தாலும் பரவாயில்லை, அப்படி ஒன்று நடக்குமையானால் தான் இதுக்கு தீர்வு வரும். யார் இதுக்கு தயார், யாருக்கு தயார் இல்லை, அது விளங்கிக்கிறங்க. யார் தயாராக இருக்கிறா, யார் தயாராக இருக்க மாட்டேன்னு ஓடி ஒழிகிறான். நான் ஓடி ஒழியவே இல்லை. அதனால் இவருக்கு என்ன மாதிரி அவதூறு சொன்னாலும் அதற்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட என்ன செய்யலை, அதெல்லாம் விதைக்க நம்ம தயாராக இல்லை. அவங்களுக்கு அந்த அதே வேலையாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு போகட்டும். ஆனால் அதுக்காக நம்ம இங்கே சொல்கிற உண்மை நம்பிடக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்கிற இந்த அறைகோல் தான் உங்களுக்கு பதில். என்னது, 3 விஷயத்திற்கும் பொது மேடையில் பகிரங்க விவாதத்துக்கு நான் தயார். 4 வருஷமாக அழைப்பு கொடுப்பதை மீண்டும் ஒரு தடவை கடைநூறில் வச்சு ஒரு தடவை உறுதிப்படுத்துகிறேன். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். தாண்டி போகுது. அப்ப நீங்க உண்மையிலே தைரியவான்களாக இருந்தால், சத்தியவான்களாக இருந்தால், நீங்க தான் அவங்க செஞ்சாங்க, பிழை செஞ்சிட்டாங்க, அப்படி பேச இருக்கிறாங்க என்ன நீங்க தைரியமா சொல்றீங்க இல்லையா? அவர்களுக்கு முன்னிலையில் உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா, திராணி இருக்குதா? அப்ப தைரியம் இல்லாம ஓடி ஒளிந்து கொண்டு நாங்கள் பேச மாட்டோம், விவாதத்திற்கு வரமாட்டோம் என்று நீங்க பின்னங்கால் பிரடியில் அடிக்க ஓடுறீங்களே, இதையெல்லாம் பார்க்குற நேரத்தில் பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? யார் மீது குற்றம் சாட்டுறாங்களோ அவர் தைரியமாக நிற்கிறார், பகிரங்கமாக பேசுவோம் என்கிறார். குற்றம் சாட்டிய நீங்க ஏன் ஓடுறீங்க? அப்போ உங்க மீது சத்தியம் இல்லை, உங்க மீது அசத்தியம் தான் இருக்கிறது என்று மக்கள் விளங்குவாங்களா இல்லையா? அப்ப என்னென்றால் போற போக்கில் நீங்க பிஜேபியோடவே இழுத்து விட்டு இருக்கிறீங்க. நான் எங்களோட நிலைப்பாடு தெளிவா இருக்குது, அந்த விஷயம் அல்லாஹ் நமக்கு தெரியல. அப்ப என்னென்றால் முழுக்க எது சத்தியமோ எது உண்மையோ அதற்கு மாற்றமாக நேர் எதிர்மறையாக பேச இருக்கிறீங்க. இதுதான் இந்த ஸலவாத்து தொடர்பான விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது சஜிதாவில் கால்களை சேர்த்து வைப்பது,
தொடர்பாக நாம் உங்கள் மீது பொய் தான் சொல்லியிருக்கிறோமா, அவதூறாகத்தான் பேசியிருக்கிறோமா என்கிற விஷயங்களை எல்லாம் அடுத்த சந்தர்ப்பங்களில் அடுத்த வீடியோவில் நாம் பதிவிடுவோம் என சொல்லி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.